ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான காரக்குழம்புங்க. இது வந்து கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இந்த காய்கள்லாம் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக பண்ணலாம் வாங்க. இப்போ நான் கத்திரிக்காவை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதில் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நாம் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை முழுசாக ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் அது நல்லா குழைய நமக்கு வதங்கி வருங்க. அதனால தான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா மூடி போட்டு அதை வேக விடுங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிப்பிங்க. சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, மிளகாய், தனியா இதெல்லாம் ஆட் பண்ணி வீட்டில் அரைப்பீங்களா, அந்த குழம்பு மிளகாய் தூள் தாங்க. நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இந்த குழம்புக்கு ஏற்ப நாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சமாக தக்காளி வதங்க உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வத்தல் எடுத்துக்கலாம், அப்பளம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆம்லைட், எக்கு எதுனாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.